சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவரை ராகிங் செய்ததாக 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் நிகேஷ் பாபுவை மாணவர்கள் சிலர் ராகிங் செய்து ஒரு நாள் முழுவதும் முட்டி போட வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவ படிப்பை கைவிடுவதாக தந்தையிடம் சென்று மாணவர் நிகேஷ் முறையிட்டார். அப்போது மாணவர்கள் தன்னை ராகிங் செய்து கொடுமைப்படுத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து மாணவரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தேவமூர்த்தி, சூர்யா, சேதுபதி உள்ளிட்ட 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து தேசிய மருத்துவ ஆணையம் சார்பில் குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட உள்ளது. நாகையில் முதன்முறையாக அரசு பாய்மர படகு பயிற்சி மையத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து இன்று புதிதாக இணைந்த 5 சிறுவர்களுக்கு முதற்கட்ட பயிற்சியையும் தொடங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். சிறுவர்களுக்காக தொடங்கப்பட்டுள்ள பாய்மர படகு பயிற்சியில் சேர அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 1 வருட பயிற்சியான பாய்மர படகை இயக்கும் பயிற்சியை முடித்தால் கடற்படை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் சென்று பயன்பெறலாம் என்று பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கற்றுக்க போகிற போட்டு. ஸோ இதிலேருந்து ஆரம்பித்தது தான் ஒரு போட்ஸாக போவாங்க. ஸோ இது 7 to 15 வரைக்கும் ஏஜில் இருக்கவங்க இதை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதர் ஏஜஸ் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெயின் வெயிட் பேலன்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் நாங்கள் இதை வச்சு தான் சேலிங்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு வர முடியும். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்த நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவித்துள்ளார். மாலை 6 மணிக்கு தொடங்கவுள்ள இந்த கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாது எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வடமாநில பக்தர்களை டிக்கெட் பரிசோதகர்கள் மடக்கிய போது அவர்கள் முழக்கமிட்டபடி தப்பியோடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மதுரைக்கு வந்த சுமார் 400 பக்தர்கள் அங்கிருந்து ரயில் மூலம் ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்தனர். டிக்கெட் பரிசோதகர்கள் சோதித்த போது அவர்களில் யாரிடமும் பயணச்சீட்டு இல்லை. இதையடுத்து சுமார் 100 பேரிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்பட்ட நிலையில் 300 பேர் அபராதம் செலுத்த மறுத்துவிட்டனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் ரயில் நின்றதும் அபராதம் செலுத்த வலியுறுத்திய போது பரிசோதகர்களை சற்றும் பொருட்படுத்தாத வடமாநில பக்தர்கள் திடீரென சத்ரபதி சிவாஜி ஜிந்தாபாத், ஜெய் ஹோ என முழக்கமிட்டனர். முழக்கம் எழுப்பியவாறு வடமாநில பக்தர்கள் ரயில் நிலையத்தில் இருந்து தப்பி ஓடியதால் டிக்கெட் பரிசோதகர்கள் செய்வதறியாது நின்றனர். இந்த சம்பவத்தால் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எஸ் வங்கியில் கடன் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோலிடம் அமலாக்கத்துறை 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியுள்ளது. 2017ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் அனில் தீருபாய் அம்பானி நிறுவனம் எஸ் வங்கியிடமிருந்து 6000 கோடி ரூபாயை கடன் பெற்றது. இந்த கடன் தொகை சட்டவிரோதமாக அனில் அம்பானியின் மற்ற செயல்படாத நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டதாக வங்கி நிர்வாகம் புகார் அளித்தது. அனில் அம்பானி கடன் தொகையை செலுத்த தவறியதால் 3300 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் எஸ் வங்கி குற்றம் சாட்டியது. இது தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனில் அம்பானியிடம் விசாரணை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோலிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 7 மணி நேரம் பல்வேறு பரிவர்த்தனைகள் தொடர்பாக அன்மோலிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து ஜெய் அன்மோலிடம் இன்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர்.
குமரியில் நடுக்கடலில் ஏற்பட்ட சூறாவளி காற்றில் சிக்கி ஆந்திராவை சேர்ந்த மீனவர்களின் ஃபைபர் படகில் ஓட்டை விழுந்ததால் 3 மீனவர்கள் உயிருக்கு போராடினர். இதையடுத்து சேதமடைந்த படகு ராட்சதாலையில் மிதந்தபடி சின்னமுட்டம் துறைமுகத்தில் உள்ள முகத்துவாரத்தில் கரை தட்டி நின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு படை போலீசார் மீனவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். மங்களூரில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட 3 ஃபைபர் படகுகளை எடுத்துக்கொண்டு குமரி கடல் வழியாக ஆந்திராவை நோக்கி மொத்தம் 9 மீனவர்கள் பயணம் மேற்கொண்டனர். அப்போது குமரி அருகே நடுக்கடலில் ஏற்பட்ட சூறாவளியில் ராமராவ் என்பவரின் படகு சிக்கிக் கொண்டது. இதுகுறித்து சின்னமுட்டம் பகுதிக்கு கரை திரும்பிய மற்ற 2 படகுகளை சேர்ந்த மீனவர்கள் அளித்த தகவலை அடுத்து ஆந்திர மீனவர்களை தமிழ்நாடு போலீசார் மீட்டனர். ஆனால் கடல் அலை அதிகமாக இருப்பதால் சேதமடைந்த படகை மீட்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு 658 கிலோ எடையில் 7 அடி உயரம் 2 அங்குலத்தில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான சாக்லேட் கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதி கந்தப்ப முதலியார் வீதி சந்திப்பில் தனியார் சாக்லேட் கடை உள்ளது. இந்த கடை நிர்வாகத்தினர் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புகழ்பெற்ற தலைவர்களின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அவர்களை சாக்லேட் சிலைகளாக வடிவமைத்து காட்சிப்படுத்தி வருகின்றனர். அந்த வரிசையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு 658 கிலோ சாக்லேட்டில் 7 அடி உயரம் 2 அங்குலத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை உருவாக்கி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை முன்பு ஏராளமானோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் MRB முறையில் பணியாற்றும் செவிலியர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிற எல்லாருமே MRB ஸ்டாஃப் தான். அங்க யாருமே நிரந்தரம் பண்ணிடலாம். ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒர்க் தானே. அப்போ ஒரே சம்பளம் கொடுக்கணுமா இல்லைங்களா? நீங்க சொல்ற எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்ற மாட்டோம். நீங்க போராடுறது உங்களுடைய உரிமை, போராடினா போராடிக்கோங்கன்னு பேசுறாங்க. எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு தானே நாங்க கேட்கிறோம். ஒப்பந்த செவிலியர்களின் காத்திருப்பு போராட்டத்தால் அரசு மருத்துவமனைகளில் சுகாதார பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.